ரொம்ப அழகாக நம்ம மேடையில் பேசிட்டு இருந்தார், இப்ப வேற மேடைக்கு போயிட்டார். அதில் ஒன்றும் வியப்பு இல்லை. அழகான பேச்சு எல்லா இடத்திலும் வியாபாரமாகும், உண்மையான பேச்சு ஒரு இடத்தில் தான் நிலைக்கும். அதுதான் அதனுடைய செய்தி. இன்றைக்கு மதுரையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் நான் மதுரையை பற்றி திருவொற்றியூரிலே வந்து பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியை திறந்தால், ஏடுகளை புரட்டினால், எல்லாவற்றிலேயும் திருப்பரங்குன்றத்தினுடைய தீபம் தான் பேசப்படுகிறது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும், எந்த கடவுளை வேண்டுமானாலும், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம், அது உங்கள் விருப்பம். அல்லது என்னை போல எந்த கடவுளையும் நம்பாமல் இருக்கலாம். என்ன செய்தி, எதை சொல்ல வேண்டும்? இங்கே பேசுகிற நேரத்தில் தனியரசா அருள்தாசனா என்று எனக்கு நினைவில்லை, மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றலாம், பக்கத்து வீட்டில் சாய்பு வீட்டில் போய் தீபம் ஏற்றினால் அது சரியா என்று கேட்டார். மக்கள் விடை சொன்னார்கள், தப்புங்க. அதுதான் ஐயா தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு. நாம் ஏற்றலாம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதில் ஒன்றும் பிழையில்லை. நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள் விடை சொல்லுகிறார்களா என்று பார்க்கிறேன், சொல்லுகிறார்கள் அது தப்புங்க. ஏனென்றால் மேடையில் இருக்கிற நாங்கள் அலங்காரமாக பேசலாம், மக்கள் உண்மை பேசுவார்கள். மக்கள் அது தப்புன்னு நினைச்சிங்க பாருங்க. நாம் ஏற்றலாம், ஆனால் அங்கே போய் ஏற்ற வேண்டும் என்பது தப்பு. நண்பர்களே, தாய்மார்களே, நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், கார்த்திகை தீபம் ஏற்றலாம், அவரவர் மதம், அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை. ஆனால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் திணிக்க கூடாது என்று சொன்னீர்கள் இல்லையா? இதைத்தான் திருப்பரங்குன்றத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்களே, அயோத்தியிலே போய் அரோகரா என்று சொல்கிறீர்களா? நான் முருகன் தமிழ் கடவுள் அப்படியெல்லாம் நான் கருதுகிறவன் இல்லை. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த கோயிலில் இந்த முழக்கத்தை தானே சொல்ல வேண்டும். எதற்காக அயோத்தியை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்திலே திணிக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். எனவே இவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம், நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், இந்த கடையை எல்லாம் அடைத்து விட வேண்டும் என்று சொன்னால் அது நியாயமா? கூடாது. ஏனென்றால் அது அவர்களினுடைய வாழ்வாதாரம். நான் கூட்டம் நடத்துவதற்காக நீங்கள் கடையை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அடைக்க வேண்டும், கூட்டத்தை வேறு இடத்திலே நடத்துங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது நியாயம். அப்படித்தான் திருப்பரங்குன்றத்திலும் மதுரையிலும் வணிக பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். தீபம் தான் ஏத்திட்டாங்கல்ல, எங்கே ஏத்தனாங்கிறதா பிரச்சனை. உச்சி பிள்ளையார் கோயில தான் 100 ஆண்டுகளாக ஏற்றுகிறார்கள், இப்பவும் ஏத்திட்டான்ல. இது எதற்காக எங்களை கடையை அடைக்க சொல்றீங்க? ஐயா, எங்க வியாபாரத்துக்கு எடுக்காதீர்கள் என்றார்கள். இவர்கள் ஒவ்வொரு தெருவாக போய் கும்பிட்டார்கள். இதற்கு குன்றத்திலேயே போய் கும்பிட்டு இருக்கலாம். குன்றம் குமரனின் மலை என்றார்கள், மதுரை மக்களின் மாநகரம் என்பதை மறந்து போனார்கள். கொரோனா காலத்திலே நாடு முழுவதும் மருத்துவமனைகள் திறந்திருந்தன, கோயில்கள் மூடி கிடந்தன. உண்மையா இல்லையா? எல்லா கோயில்களும் மூடி கிடந்தனவா இல்லையா? நம்மை யார் காப்பாற்றினார்கள்? மருத்துவம் காப்பாற்றியது, அறிவியல் காப்பாற்றியது, நமக்காக உழைத்த மருத்துவர்கள், செவிலியர்கள் காப்பாற்றினார்கள். நாம் நன்றியோடு இருப்போம். எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருந்தால் அங்கே 1000 மக்களுக்கு அது பயன் தரும். நீங்கள் விளக்கேற்றுங்கள், அது கூட சிக்கலில்லை. ஆனால் இந்த தூணில் தான் விளக்கேற்றுவோம் என்று அதற்கு இவ்வளவு பெரிய போராட்டமா? நண்பர்களே, உண்மையாக முதலமைச்சருக்கு நாம் மட்டுமில்லை, அவர்களே நன்றி சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எச் ராஜாவை அனுமதித்திருந்தால் மலையிலே போய் அடிபட்டு கீழே விழுந்திருப்பார். அந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனக்கு வருத்தம், எச் ராஜாவையும் சேர்த்து முதலமைச்சர் தான் காப்பாற்றி இருக்கிறார். எந்த இடத்தில் விளக்கேற்றுவது என்பதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அங்கே பிரச்சனையே எங்கே விளக்கேற்றுவது என்பதுதான். விளக்கேற்றக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. அதுவும் இனிமேல் கார்த்திகை என்றுதானே நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை போயிடுச்சு இல்ல, இனிமேல் எதற்காக? அவர்களுக்கென்று ஒரு நீதிபதி இருக்கிறார். நாம் ஒரு தீர்மானத்தை நேற்றைக்கு நாங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே முன்மொழிந்தோம். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் ஒரு பக்க சார்புடையதாக இருப்பதால் குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அவரை நீதிபதி பதவியில இருந்து விலக்க வேண்டும் என்று நேற்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அது ஒன்றும் புதிதல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி ராமசாமி அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த தினகரன் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலாக ஒரு மேற்கு வங்கத்தை சார்ந்த நீதிபதியின் மீது அப்படி ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டு 2007 கொண்டு வரப்பட்டு
2011 அது நாடாளுமன்றத்தில் நிறைவேறி அவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நீதிபதி பதவியில இருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணி தற்செயலாக அந்த தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். நம்முடைய அருமைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுவதிலே பெரிய வியப்பு ஒன்றுமில்லை. நாம் எல்லோரும் கழகத்தை சார்ந்தவர்கள். இங்கே பேசுகிற போது அருள்தாசன் கூட எங்கள் தலைவர் முத்துவேல் ஸ்டாலின் என்றார். இல்லை, நம்முடைய தலைவர் என்பதுதான் இன்றைக்கு உண்மையான செய்தி. நாம் கொண்டாடுவது பெருமை இல்லை. வருகிற வழியிலே நான் ஒரு காட்சியை பார்த்தேன். இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிற போது காசிமேட்டை தாண்டி வருகிற போது VS மருத்துவமனை என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திலே மக்கள் பெரும் திரளாக கூடியிருந்தார்கள். இசைக்கருவிகள் முழங்கின. நான் கூட்டம் அங்கேதானோ என்று கருதினேன். தம்பிகள் சொன்னார்கள், கூட்டம் நாம் இன்னும் தொலைவாக போக வேண்டும், திருவொற்றியூருக்கு போக வேண்டும். பிறகு இந்த இடத்திலே இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்களே, என்ன நடக்கிறது என்றால், அப்போது காரிலே ஒரு பெண் வந்தார். அவர் வந்தவுடனே ஒரே பறை இசை சத்தம் பாராட்டுகள். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, மாலத்தீவுக்கு போய் கேரம் போர்டில் உலக அளவில் வெற்றி பெற்று வந்திருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா. அந்த பெண்ணினுடைய நேர்காணலை தற்செயலாக நான் இன்றைக்கு காலையிலே பார்த்தேன். நீங்களும் பார்க்கலாம். எல்லோருடைய கைகளிலும் கைபேசிகள் இருக்கின்றன. எல்லோருடைய கைகளிலும் கைபேசிகள் இருக்கின்றன என்பதற்கே திமுக கழகம்தான் காரணம். நம்முடைய ஆசா போன்றவர்கள் கலைஞரினுடைய அறிவுரையால், நம்முடைய தயாநிதி மாறன் போன்றவர்கள் தலைவரினுடைய அறிவுரையை ஏற்று கொண்டு வந்த திட்டம்தான் இருக்கிறது. அந்த கைபேசியிலே பாருங்கள், கீர்த்தனாவின் நேர்காணல் வேண்டுமானால் கேரம் போர்டு கீர்த்தனா என்று போடுங்கள், வரும். அந்த பெண் என்ன சொல்லி இருக்கிறார், நான் அப்படியே அந்த சொற்களை கூறுகிறேன். அந்த பெண் சொல்லுகிறார், எனக்கு மாலத்தீவிட நடைபெறுகிற அந்த உலக அளவிலான கேரம் போர்டு விளையாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. எப்படி போவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். அவர் சொன்ன சொல்லை அப்படியே சொல்லுகிறேன். எப்படி போவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார் என்றார்கள். பார்த்தேன். 1 லட்சம் தருவார் என்று நம்பி போய் பார்த்தேன். கூடுதலாக 1.5 லட்சத்தை தந்தார். அவரால் தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார். எனவே மக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நாடு அவரை கொண்டாடுகிறது. மக்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம் என்பதுதான் உண்மை. நாம் கொண்டாடுகிறோம் என்பதல்ல, மக்களோடு சேர்ந்து நாம் அவரை கொண்டாடுகிறோம். நீங்கள் அவருடைய தோற்றத்தை பாருங்கள், அவருடைய பேச்சை பாருங்கள், தம்பி உதயநிதியினுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். நான் கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுகிறேன், உண்மையாகவே அவருக்கு வயது குறைவாக இருக்கலாம். ஒரு கூட்டத்திலே கூட நான் சொன்னேன், தம்பிக்கு என் பிள்ளையின் வயதுதான், ஆனால் என் தந்தையின் முதிர்ச்சி என்று சொன்னேன். நீங்கள் அவரை கவனித்து பாருங்கள், அவருடைய எளிமையை பாருங்கள். இப்படி ஒரு துணை முதலமைச்சர் இருக்க முடியுமா என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு நேர்காணலிலே, ஆனந்த விகடன் எடுத்த நேர்காணலில் தொலைக்காட்சியில் அவர் சொல்லியிருக்கிறார், எப்படி நீங்கள் மேடையிலே எல்லாம் இப்போது நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்டதற்கு மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள், நான் மிகச்சிறந்த பேச்சாளன், ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லுகிறார், தெரியலிங்க, நான் எனக்கு மனசுல பட்டதை பேசுறேன். மக்கள் என்ன தன்னோட பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி நினைக்கிறார்கள். அதுதான் ஐயா வெற்றி. அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி. அவர் சொல்லுவது உண்மை. அவரை நம் வீட்டு பிள்ளை மாதிரி மக்கள் கருதுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் மனசுல பட்டதை பேசுறேன், அவ்வளவுதான், உண்மையை பேசுறேன், எனக்கு ஒன்றும் பேச்சு அலங்காரம் மேடைகள் எல்லாம் இல்லை என்கிறார். உண்மை என்ன என்றால், யார் மனதில் பட்டதை உண்மையாக பேசுகிறானோ அவனே மிகச்சிறந்த பேச்சாளர். நான் இப்படி கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்முடைய திருப்பத்தூர் ரஜினி அவர்கள் பேசுகிற போது ஒருவரை பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டார். ரொம்ப அழகாக நம்ம மேடையில பேசிட்டு இருந்தார், இப்ப வேற மேடைக்கு போயிட்டார். அதில் ஒன்றும் வியப்பு இல்லை. அழகான பேச்சு எல்லா இடத்திலும் வியாபாரமாகும், உண்மையான பேச்சு ஒரு இடத்தில் தான் நிலைக்கும். அதுதான் அதனுடைய செய்தி. அழகாக பேசுவது ஒரு கலை, ஆனால் உண்மையாக பேசுவது ஒரு மேன்மையானது. அதைத்தான் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னார்.
இங்கே மட்டுமல்ல, காசிமேட்டிலே மட்டுமல்ல, கடந்த வாரம் எங்கள் பேரவையினுடைய இளைஞரணி செயலாளர் தீபன் என்னை நீங்கள் கண்ணகி நகர் வரைக்கும் வந்து திரும்ப வேண்டும் என்றார். என்ன ஏதாவது கூட்டமா என்றேன். இல்லை, அங்கே ஒரு பெண்ணையும் குழந்தைகளையும் பார்த்து வாழ்த்தி விட்டு வர வேண்டும் என்றார். அந்த பெண் யார் என்றால் கண்ணகி நகரை சேர்ந்த கபடி போட்டியில உலக அளவில் வெற்றி பெற்று வருகிற கார்த்திகா. நேரில் பார்த்தோம். பல பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். கார்த்திகாவும் சரி, அந்த பிள்ளைகளும் சரி, எல்லோரும் ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். அந்த ஒரு பெயர் உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர்தான். எனவே இந்த நாட்டில் மக்களுக்கானவைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் பேசுகிற போது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று பட்டியலை எடுத்து சொன்னார். ஒருவேளை சங்கர் கன்னியாகுமரியிலே போய் நான் திருவொற்றியூர் தொகுதிக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையா பொய்யா என்று அந்த மக்களுக்கு தெரியாது. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் திருவொற்றியூரிலேயே நின்று சொல்வதென்றால் செய்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லையானால் இந்த ஊரில் இருக்கிற மக்கள், போய் வருகிறவர்கள், நான் பார்க்கிறேன் இந்த தெருவில் இத்தனை பெரிய போக்குவரத்து நிகழ்கிறது. இங்கே வந்திருக்கிறவர்கள் இல்லை என்றாலும் போய் வருகிறவர்களாவது நீங்கள் செய்யவே இல்லையே சொல்லுகிறீர்களே மேடையிலே என்று கேட்பார்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த மக்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு மதுரையிலே போய் நம்முடைய முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ரஜினி பேசுகிற போது அதைத்தான் குறிப்பிட்டார். இங்கே பேசுகிற போது நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எடுத்து சொன்னார். இன்றைக்கு மதுரையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் நான் மதுரையை பற்றி திருவொற்றியூரிலே வந்து பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சியை திறந்தால், ஏடுகளை புரட்டினால், எல்லாவற்றிலேயும் திருப்பரங்குன்றத்தினுடைய தீபம் தான் பேசப்படுகிறது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும், எந்த கடவுளை வேண்டுமானாலும், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம். அது உங்கள் விருப்பம். அல்லது என்னை போல எந்த கடவுளையும் நம்பாமல் இருக்கலாம். என்ன செய்தி, எதை சொல்ல வேண்டும்? இங்கே பேசுகிற நேரத்தில் தனியரசா அருள்தாசனா என்று எனக்கு நினைவில்லை, மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றலாம், பக்கத்து வீட்டில் சாய்பு வீட்டில் போய் தீபம் ஏற்றினால் அது சரியா என்று கேட்டார். மக்கள் விடை சொன்னார்கள், தப்புங்க. அதுதான் ஐயா தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு. நாம் ஏற்றலாம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதில் ஒன்றும் பிழையில்லை. நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள் விடை சொல்லுகிறார்களா என்று பார்க்கிறேன். சொல்கிறார்கள், அது தப்புங்க. ஏனென்றால் மேடையில் இருக்கிற நாங்கள் அலங்காரமாக பேசலாம், மக்கள் உண்மை பேசுவார்கள். மக்கள் அது தப்புன்னு நினைச்சிங்க பாருங்க. நாம் ஏற்றலாம், ஆனால் அங்கே போய் ஏற்ற வேண்டும் என்பது தப்பு. நண்பர்களே, தாய்மார்களே, நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், கார்த்திகை தீபம் ஏற்றலாம், அவரவர் மதம், அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை. ஆனால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் திணிக்க கூடாது என்று சொன்னீர்கள் இல்லையா? இதைத்தான் திருப்பரங்குன்றத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்கிறீர்களே, அயோத்தியிலே போய் அரோகரா என்று சொல்கிறீர்களா? அயோத்தியிலே அரகரான்னு சொல்லணும். எனக்கு அருள்தாசன் அவர்கள் சொன்னது போல, நான் முருகன் தமிழ் கடவுள் அப்படியெல்லாம் நான் கருதுகிறவன் இல்லை. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த கோயிலில் இந்த முழக்கத்தை தானே சொல்ல வேண்டும். எதற்காக அயோத்தியை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்திலே திணிக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். எனவே இவர்கள்தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் அந்த மக்களுக்கு, மதுரை நகரத்து மக்களுக்கு கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள மருத்துவமனை வேண்டும். கொண்டு வந்தார்களா? 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மதுரையில வந்து எய்ம்ஸ் என்கிற ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்கிற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டினார். ஒரு செங்கல் வைத்தார். அந்த செங்கலையும் தம்பி உதயநிதி எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு அங்கே எய்ம்ஸ் வந்து விட்டதா? நான் எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2019 ஜனவரியில, இந்த ஜனவரி வந்தால் 7 ஆண்டுகள் முடிவடைகின்றன. இன்னமும் எய்ம்ஸ் வரவில்லை. மருத்துவமனை வந்தால் மக்களுக்கு நல்லது. நீ அதை பற்றி கவலைப்படவில்லை. என்ன நடந்தது? மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அதனால் தான் அவர்கள் பேச்சை மக்களும் கேட்கவில்லை. ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன்?
கடை அடைப்பு நடத்த வேண்டும் பெரிதாக அறிவித்தார்கள். திருப்பரங்குன்றத்திலே விளக்கேற்ற விடாத தமிழக அரசை கண்டித்து எல்லா கடைகளும் நாளை அடைக்கப்படும் என்றார்கள். நான் பொய் சொல்லவில்லை, ஒரு கடை கூட அடைக்கப்படவில்லை, ஒரு கடை கூட அடைக்கப்படவில்லை. அதற்கு ஏன் அடைக்கப்படவில்லை? வணிகர்கள் சொன்னார்கள், நான் இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறோம், உண்மைதான் போக்குவரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை, அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், அதற்காக நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், இந்த கடையை எல்லாம் அடைத்து விட வேண்டும் என்று சொன்னால் அது நியாயமா? கூடாது. ஏனென்றால் அது அவர்களினுடைய வாழ்வாதாரம். நான் கூட்டம் நடத்துவதற்காக நீங்கள் கடையை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் கூட்டம் நடத்துவதற்கு ஏன் அடைக்க வேண்டும், கூட்டத்தை வேறு இடத்திலே நடத்துங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது நியாயம். அப்படித்தான் திருப்பரங்குன்றத்திலும் மதுரையிலும் வணிக பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். தீபம் தான் ஏத்திட்டாங்கல்ல, எங்கே ஏத்தினாங்கிறதா பிரச்சனை? உச்சி பிள்ளையார் கோயில தான் 100 ஆண்டுகளாக ஏற்றுகிறார்கள், இப்பவும் ஏத்திட்டாங்க. இது எதற்காக எங்களை கடையை அடைக்க சொல்றீங்க? ஐயா, எங்க வியாபாரத்துக்கு எடுக்காதீர்கள் என்றார்கள். இவர்கள் ஒவ்வொரு தெருவாக போய் கும்பிட்டார்கள். இதற்கு குன்றத்திலேயே போய் கும்பிட்டு இருக்கலாம். குன்றம் குமரனின் மலை என்றார்கள். மதுரை மக்களின் மாநகரம் என்பதை மறந்து போனார்கள். எங்களுக்கு குன்றம் வேண்டும், குமரன் வேண்டும் என்றார்கள். மதுரை வேண்டும், மக்கள் வேண்டும் என்று செய்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். நேற்றைக்கு 6305 கோடி ரூபாய் செலவில் 63,000 மக்களுக்கு பட்டா, வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறார். எதுவெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் TRB ராஜா அவர்களும், அவர் உருவத்திலே மட்டும் உயரமாக இல்லை, கொண்டு வருகிற திட்டங்களும் உயரமாக இருக்கின்றன. தொடர்ந்து பல்லாயிரம் கோடி கணக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருகிறார். 56,000 பேருக்கு மதுரை பக்கத்தில் வேலை வாய்ப்புக்கு நேற்றைக்கு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். ஏனென்றால் இதுதான் நாட்டை உயர்த்தும். நான் கோயில்களுக்கு, கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடித்ததை மட்டுமே நான் பேசுகிறவன் இல்லை, எது சரியோ அதை பேச வேண்டும் என்று கருதுகிறவன். கொரோனா காலத்தில் என்ன நடந்தது? 2020 கொரோனா காலத்தை நாம் மறந்துவிட முடியுமா? நம்முடைய தலைமுறை பார்த்த, இதற்கு முந்தியவர்கள் பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தோம். வீதிகளிலே ஆள் இல்லை, வீட்டிலே ஆள் இல்லை, கடையிலே ஆள் இல்லை, எப்போதாவது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்கும். அப்படித்தானே ஒரு 7-8 மாதங்கள் இந்தியா மட்டுமல்ல உலகமே அப்படி மூழ்கி கிடந்ததே. அப்போது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் பெரியோர்களே, அந்த கொரோனா காலத்திலே நாடு முழுவதும் மருத்துவமனைகள் திறந்திருந்தன, கோயில்கள் மூடி கிடந்தன. உண்மையா இல்லையா? எல்லா கோயில்களும் மூடி கிடந்தனவா இல்லையா? நம்மை யார் காப்பாற்றினார்கள்? மருத்துவம் காப்பாற்றியது, அறிவியல் காப்பாற்றியது, நமக்காக உழைத்த மருத்துவர்கள், செவிலியர்கள் காப்பாற்றினார்கள். நாம் நன்றியோடு இருப்போம். எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருந்தால் அங்கே 1000 மக்களுக்கு அது பயன் தரும். நீங்கள் விளக்கேற்றுங்கள், அது கூட சிக்கலில்லை. ஆனால் இந்த தூணில் தான் விளக்கேற்றுவோம் என்று அதற்கு இவ்வளவு பெரிய போராட்டமா? நண்பர்களே, உண்மையாக முதலமைச்சருக்கு நாம் மட்டுமில்லை, அவர்களே நன்றி சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ராஜாவை அனுமதித்திருந்தால் மலையிலே போய் அடிபட்டு கீழே விழுந்திருப்பார். அந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனக்கு வருத்தம், ராஜாவையும் சேர்த்து முதலமைச்சர் தான் காப்பாற்றி இருக்கிறார். மழை பெய்து கொண்டிருந்தது. இங்கே சொல்ல போது சொன்னார்கள், மழை பெய்தது திருவொற்றியூரில் எங்காவது தண்ணீர் தேங்கியதா என்று. எனக்கு தெரியாது. ஆனால் திருவொற்றியூரிலே இருக்கிறவர்கள் திருவொற்றியூரிலே வந்து அதை சொல்லுகிறார்கள். நான் அறிந்த வரையிலே வியாசர்பாடியிலே கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருந்தது, RK நகரிலே தேங்கி இருந்தது. அதை கூட உடனடியாக அந்தந்த பகுதி அமைச்சர்கள், ஏன் துணை முதலமைச்சரே அந்த இடத்துல போய் நின்று அந்த மக்களுக்கு உதவினாரே. அதனால் தான் சொல்லுகிறோம், இது மக்களுக்கான அரசு, இது திராவிட மாடல் அரசு. டிசம்பர் 2ஆம் தேதி திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் பிறந்த நாள். வாழ்த்துவதற்காக பெரியார் திடலுக்கு போயிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அங்கே வந்திருந்தார். அவர் வாழ்த்தினார். வாழ்த்திவிட்டு வேகமாக அவசரமாக விடைபெற்று சென்றார். கூட்டம் முடிந்து 2 மணிக்கு நான் புறப்படுகிற போது செய்திகளில் பார்க்கிறேன், இங்கே இருந்து புறப்பட்டு போன துணை முதலமைச்சர் வீட்டிலே போய் ஓய்வெடுக்கவில்லை, வியாசர்பாடியிலே இருக்கிற தண்ணீர் தேங்கி இருக்கிற இடத்தை எப்படி மாற்றலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார். அதனால் தான் தம்பி இன்றைக்கும் மக்களால் கொண்டாடப்படுகிறார். முதலமைச்சரினுடைய வழியிலே அப்படியே நடக்கிற ஒருவராக
இன்றைக்கும் மதுரையில போய் அந்த மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் கொண்டு வருகிறார். நீங்கள் மதுரையை பற்றி அறிந்தவர்கள் அறிவீர்கள். மதுரையில பெரும்பாலும் சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஊர்களிலே எல்லாம் பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் மதுரைக்கு தெற்கே போனால் இன்றைக்கும் சாதியின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது. சாதியின் பெயரால் அடிதடி சண்டைகள் நடக்கின்றன என்றால் அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் அங்கே தொழிற்சாலைகள் போதுமான அளவுக்கு இல்லை. இன்றைக்கு அது அனைத்தையும் கொண்டு வருகிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்தத்தில் கோடிகளில் அந்த தொழிற்சாலைகள் வருகின்றன. நான் பார்த்திருக்கிறேன். மாலை நேரமானால் மதுரையில இருந்து விருதுநகருக்கு, மதுரையில இருந்து அருப்புக்கோட்டைக்கு, மதுரையில இருந்து மேலூருக்கு சாறை சாறையாக மக்கள் வேலை முடித்து திரும்புவார்கள். இன்றைக்கு மதுரையில இருக்கிற மக்களே வெளியூருக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார், கல்வி நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார். மிகப்பெரிய நூலகங்கள் இல்லாத மாநகரங்கள் தமிழ்நாட்டில் இப்போது இல்லை. கோட்டூர்புரத்தில் மட்டுமில்லை, மதுரையில இருக்கிறது, கோவையில இருக்கிறது. எல்லா இடத்திலும் நீங்கள் எண்ணி பாருங்கள். எந்த கட்சியாவது, நான் எடப்பாடி அவர்களை கேட்கவில்லை, பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவரிடத்துல போய் உங்கள் பொழுதுபோக்கு என்ன என்று கேட்டார்கள். புத்தகம் படிப்பது என்றால் எனக்கே தூக்கி வாரி போட்டது. அவர் புத்தகம் படித்து அந்த கட்சிக்காரனே பார்த்ததில்லை. புத்தகம் படிப்பதுதான் பொழுதுபோக்கு என்றார். அதோடு விட்டிருக்கலாம். இந்த நிருபர்களிடத்தில் பெரிய சிக்கல். அடுத்த கேள்வியை கேட்பார்கள், கடைசியாக படித்த புத்தகம் என்ன என்றார்கள். ஒன்றும் தப்பான கேள்வி அல்ல. ஆனால் அவருக்கு அப்படியே அதிர்ந்து போய், நான் கடைசியாக படித்த புத்தகம் அதான் அந்த புத்தகம் தாங்க, அந்த கடைசியா படித்த புத்தகம். எந்த புத்தகம்னு கேட்கிறான். திரும்ப திரும்ப திருக்குறளாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். கடைசியா சொன்னார், அந்த நீல கலர் அட்டை போட்டிருக்கு பாருங்க, அப்படி ஒரு புத்தகமே கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி அவர்களுக்கு தெரியாது இந்த நாட்டில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் மக்களை பற்றி பேசுகிறார்கள். அதற்காக சொல்லுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் இந்த அப்பா புள்ள சண்டை நம்மளால சகிக்க முடியல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கட்சியில ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடக்குது. அதிமுகவுக்கு வந்தால் எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சண்டை நடக்கிறது. நீங்கள் திமுக கழகத்தில் தான் எந்த உட்கட்சி சண்டையும் இல்லை. தலைவரின் வழியில் அத்தனை பேரும் சேர்ந்து நடக்கிற ஒரு கட்சியாக இது இருக்கிறது. திமுகவிற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. திமுகவுக்கு கிடைத்ததை போல வாழையடி வாழை என தலைவர்கள் வேறு எந்த கட்சியிலும் வந்ததில்லை. எல்லாரும் கேட்கிறான், இது ஒரு வாரிசு அரசியல். யார் தேர்ந்தெடுத்தார்கள்? உதயநிதி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய முதலமைச்சரே நியமிச்சிட்டாரா? அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், தளபதியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், உதயநிதி அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் ஒன்றும் மன்னரின் வாரிசுகளை போல அறிவிக்கப்படவில்லை. எனவேதான் அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எது வளர்ந்தால் ஒரு நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு நல்லது என்று எண்ணி பார்த்து, நான் மறுபடியும் சொல்லுகிற செய்தி அதுதான். உங்கள் பக்தியில் உங்கள் நம்பிக்கையில் நான் குறுக்கிடவில்லை. ஆனால் நாட்டுக்கு எது தேவை? விளக்கேற்றுவது கூட எனக்கு சிக்கல் இல்லை. எந்த இடத்தில் விளக்கேற்றுவது என்பதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அங்கே பிரச்சனையே எங்கே விளக்கேற்றுவது என்பதுதான். விளக்கேற்றக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. அதுவும் இனிமேல் கார்த்திகை என்றுதானே நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை போயிடுச்சு இல்ல, இனிமேல் எதற்காக? அவர்களுக்கென்று ஒரு நீதிபதி இருக்கிறார். நாம் ஒரு தீர்மானத்தை நேற்றைக்கு நாங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே முன்மொழிந்தோம். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் ஒரு பக்க சார்புடையதாக இருப்பதால் குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அவரை நீதிபதி பதவியில இருந்து விலக்க வேண்டும் என்று நேற்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அது ஒன்றும் புதிதல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி ராமசாமி அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த தினகரன் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலாக ஒரு மேற்கு வங்கத்தை சார்ந்த நீதிபதியின் மீது அப்படி ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டு 2007 கொண்டு வரப்பட்டு
2011 அது நாடாளுமன்றத்தில் நிறைவேறி அவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நீதிபதி பதவியில இருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணி தற்செயலாக அந்த தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். எங்கள் பேரவை ஒரு சிறிய அமைப்பு, நாங்கள் முன்மொழிவதால் ஒன்று நடந்து விடாது. ஆனால் இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு வலிமை பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டணி. அந்த கூட்டணியில் நம்முடைய தலைவருக்கும் ஒரு தனி இடம் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தேஜஸ்வியை ஆதரித்து அந்த போராட்டத்திற்காக பீகாருக்கு நம்முடைய தலைவர் போன போது அந்த மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு. எனவே நம் தலைவர், நம்முடைய கட்சி இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிற உண்மையாகவே நம்பிக்கைக்குரிய தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிற ராகுல் காந்தி இடம்பெற்றிருக்கிற பல்வேறு விதமான எதிர்கட்சிகள் இடம்பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணியில நேற்றைக்கு ஒரு முன்மொழிவு வந்திருக்கிறது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது குற்ற முன்மொழிவு, அதாவது இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பதவியை விட்டு விலக்க வேண்டும் என்று நாமும் அதை சேர்ந்து அதற்கு ஏற்புடையவர்கள் என்று கையொலி எழுப்பி நீதிபதி சாமிநாதன் அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலும் நாம் அதை முன்மொழிகிறேன். இதற்காக தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாமா? விமர்சிக்கலாம். எந்த சட்டம் தீர்ப்புகளுக்கான வழிவகுத்திருக்கிறதோ அதே சட்டம் அந்த தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் இடம் தந்திருக்கிறது. அதனால் தான் ஒரு கீழமை நீதிமன்றத்திலே வந்த தீர்ப்பை எதிர்த்து நாம் அடுத்த நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கிறோம். உயர் நீதிமன்றத்திலே வருகிற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். மேல்முறையீடு செய்கிறோம் என்றாலே இந்த தீர்ப்பு சரியில்லை என்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறோம் என்றுதான் பொருள். விமர்சனத்தை முன்வைப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. மிக சரியாக எடுத்து சொன்னார்கள். இதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் என்ன தீர்ப்பு வழங்கினார் என்றால், கரூருக்கு பக்கத்திலே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் ஒரு பழக்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பழக்கம் என்றால், முதலில் பார்ப்பனர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து அந்த இலைகளிலே உண்டு முடிப்பார்கள். அவர்கள் எழுந்ததற்கு பிறகு அந்த எச்சில் இலையில் உழைக்கும் மக்கள், நம்மை போன்ற மக்கள், ஏழை மக்கள் அந்த எச்சில் இலையிலே உருண்டு உருண்டு போக வேண்டும். அது கடவுளுக்கு செய்கிற நேர்த்திக்கடன் என்று சொல்லி வைத்தார்கள். இதை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார், இதெல்லாம் பழைய மரபு, இதை மாற்ற முடியாது என்றார். நான் திருப்பி கேட்கிறேன், உழைக்கும் மக்கள் உண்ட இலையில் பார்ப்பனர்கள் உருள வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை சுவாமிநாதன் அவர்கள் ஏற்பாரா? இந்த நாடு ஏற்குமா? நான் சொல்லுகிறேன், அப்படி அவர்கள் உருள வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். யார் ஒருவரும் அப்படி இழிவுபடுத்தக்கூடாது. அவர்களோ நாமோ யாரும் இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு சமத்துவம் தான் இந்த நாட்டிலே வர வேண்டும். இதைத்தான் நேற்றைக்கு மதுரையிலே பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வரியை சொல்லியிருக்கிறார். குறித்து கொள்ளுங்கள், எந்த விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதல்ல, இந்த நாடு முழுவதும் பெரியார் ஏற்றி வைத்த சமத்துவ தீபமே எரிய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்ன பெரிய செய்தி, என்ன பெரிய சிறப்பு! பெரியார் ஏற்றி வைத்த சமத்துவ தீபம் எரிய வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் சொல்லிவிட்டு போகலாம், அது ஒரு செய்தி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எந்த விமர்சனத்துக்கும் அஞ்சாமல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு முந்தைய தினம் அன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நடந்த செய்தி இருக்கிறது பாருங்கள். நீ என்ன வேண்டுமானாலும் தீர்ப்பு கொடு, நாட்டிலே கலவரம் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், யாரையும் மேலே போவதற்கு அனுமதிக்க மாட்டோம், 144 தடை உத்தரவு இருக்கிறது என்று சொல்லி எதையும் எதிர்த்து துணிவாக நின்றாரே, அங்கே நிற்கிறது திமுக கழகத்தினுடைய வழக்கமான பாரம்பரியமான உறுதி. யாருக்கும் எதிராக இல்லை, எந்த கடவுளுக்கும் எதிராக இல்லை, எந்த நம்பிக்கைக்கும் எதிராக இல்லை. ஆனால் மக்களை பலி கொடுக்க முடியாது. இதற்காக மக்களிடத்திலே ஒரு மோதல் வருவதற்கு நாங்கள் வழிவகுக்க முடியாது என்று சொல்லி ஒரு முதலமைச்சர் பேசுகிற போது தெளிவாக சொல்லுகிறார், ஐயா பெரியார் அவர்களின் சமத்துவ தீபம் தான் நாடு முழுவதும் ஏற்றப்பட வேண்டும் என்கிறார். அப்படி ஒரு தீபம் ஏற்றப்படுமானால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, சாதியின் பெயரால் ஏற்ற தாழ்வுகள் இல்லை, ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்கிற அடிமைத்தனம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதா இல்லையா? சமூகத்திலே ஒரு தந்தை இறந்து போனால், தாய் இறந்து போனால், அந்த தந்தை இடத்திலே தாயிடத்திலே அளவிடற்கு அரிய பாசம் வைத்திருக்கிற அவர்களின் மகள் அந்த கொள்ளி வைக்க கூடாது. ஏன்? ஒரு மகன்தான் வைக்க வேண்டும் என்பது என்ன சட்டம்? ஆணுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் இந்த பெண்ணுக்கும் இந்த மண்ணிலே வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் என்பது வெறும் தேர்தலுக்காக வந்த கட்சி இல்லை. இங்கே இருக்கிற தாய்மார்கள் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் தேர்தலுக்காக மட்டுமே நாம் உருவாகவில்லை.
நீங்கள் எண்ணி பாருங்கள். முன்பெல்லாம் என்றால் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நான் சொல்லுகிறேன், 3 வயது 4 வயது பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்த சமூகம் தான் இந்த சமூகம். அந்த திருமணத்திலே அந்த சிறுவன் இறந்து போய்விட்டால் அந்த பெண் காலம் முழுவதும் விதவையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த பெண்ணை அவனை எரிக்கிற அந்த நெருப்பிலேயே தூக்கி எரிப்பது என்கிற சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் இருந்தது. நாடு முழுவதும் அதற்கு எதிர்ப்பு வந்தது. ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எதிர்த்தார்கள். லார்ட் பென்டிங் என்கிற வெள்ளைக்கார ஆளுநர் அது கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தார். எனவே பெண்ணை எரிக்க கூடாது என்று மட்டும் சட்டம் சொன்னது. அதனையும் தாண்டி அடுத்த இடத்திற்கு வந்து பெண்ணை எரிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, மனைவி இறந்து போனால் கணவன் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்றால், கணவன் இறந்து போனால் மனைவியும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட பெண்ணின் கையை பிடித்து இழுத்து வந்து இன்னொருவனுக்கு திருமணமும் பண்ணி வைத்த சுயமரியாதை இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். பெண்களுக்காக தோன்றிய இயக்கம், பெண்களின் உரிமைகளுக்காக காலம் முழுவதும் குரல் கொடுத்த இயக்கம். நாம் இப்போது சொல்லுகிறோம் பெண்களுக்கு உரிமை தொகை தருகிற நம்முடைய அரசு. உண்மைதான். இது எங்கிருந்து வருகிறது என்றால் ஒரு சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியாக வருகிறது. நீங்கள் புதுமை பெண் திட்டத்தை பாருங்கள். ஒரு பெண் கல்லூரிக்கு போனால் படித்து முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிற அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்பதை குறித்து கொள்ளுங்கள். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். உண்மையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1951 பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை. அவர் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களை எல்லாம் இந்து சட்ட திருத்த மசோதா என்கிற பெயரில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்கவில்லை என்பதனாலே தான் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அம்பேத்கர் வெளியிலே வந்தார். வெளியிலே வருகிற போது அம்பேத்கர் சொன்னார், எ டே வில் கம், எ லீடர் வில் எமர்ஜ். ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான், பெண்களுக்கு சொத்துரிமை தருவான் என்று அம்பேத்கர் சொன்னார். அந்த தலைவனின் பெயர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அந்த கலைஞர் வந்தார், அந்த தலைவர் வந்தார். 1989 பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை அறிவித்தார். நண்பர்களே, நானும் நம்முடைய பிள்ளை மதிவதனி அவர்களிடம் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, மதிவதனி இங்கே இருப்பது போல இருந்த பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்கள்கிட்ட எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிரியமா இருக்காங்களான்னு. எல்லா பெண்களும் பிரியமா இருக்காங்கன்னு கையை உயர்த்தினார்கள். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், பிரியமா இருக்காங்களே, சொத்துல பங்கு கேட்டா தருவாங்களான்னாரு. கை உயரவே இல்லை. எல்லாரும் கையை உயர்த்துறாங்க. பிரியமாக இருப்பது வேறு, சொத்தில் பங்கு தருவது வேறு. பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று 1929 சுயமரியாதை மாநாட்டில் ஐயா பெரியார் கொண்டு வந்த தீர்மானம், 51 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம், 89 சட்டமாக ஆக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு நாடு முழுவதும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இது வாரிசில் வருகிற அரசியல் அல்ல, வாழையடி வாழையாக மக்களுக்கு தொண்டு செய்ய வருகிற அரசு. பெண்களுக்காக இன்னொரு செய்தியையும் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு வாக்குகள் இருக்கிறது, பெண்களின் வாக்குகள் வேண்டும் என்று நாங்களும் எல்லா கட்சிகளும் கேட்கிறோம். ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருக்க கூடும், இல்லையானால் அறிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்குரிமை இல்லை. 1920க்கு முன்னால் இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆண்களுக்கு கூட எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. பணக்காரனுக்கு உண்டு, வரி செலுத்துகிறவனுக்கு உண்டு, பட்டதாரிக்கு உண்டு, எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. அந்த வாக்குரிமை என்பது படிப்படியாக வந்தது. முதலாக உலகத்திலே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே நியூசிலாந்து என்கிற நாட்டிலே தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள். அதற்கடுத்து ஆஸ்திரேலியாவிலே கொடுத்தார்கள். பிறகு பிரான்ஸில், அமெரிக்காவிலே கூட நியூயார்க்கிலே 1920ஆவது ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. நான் சொல்லுவது பொய் இல்லை. வரலாற்று செய்திகளை பொய்யாக நான் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. நான் சொல்லுவது சரிதானா என்று பாருங்கள். தாய்மார்களே, குறிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் நீதி கட்சி தான். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நம்முடைய முன்னோடியான நீதி கட்சி. அதற்கு பிறகுதான் பெண்கள் வாக்குரிமை பெற்றார்கள்.
பெண்கள் தங்களின் சார்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள், பெண்களே சட்டமன்ற உறுப்பினரானார்கள். இன்றைக்கு என்ன நிலை தமிழ்நாட்டிலே எண்ணி பாருங்கள். மொத்தம் 21 மாநகராட்சிகள் இருக்கின்றன. அவற்றுள் 11 மாநகராட்சி மேயர்கள் நம்முடைய பெண்கள் என்பது எத்தனை பெரிய பெருமை. இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். என்னுடைய அப்பா சொல்லுவார், 1959 ஆண்டு முதலாக சென்னை மாநகராட்சி திமுக கைப்பற்றியது. அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரும் பேசுகிற போது கலைஞர் 90 இடத்திலே நாம் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என்றார். அண்ணா அப்படியெல்லாம் நம்மால் வேட்பாளர்களை நிறுத்த முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது என்ற போது கலைஞர் ஏற்கவில்லை. இல்லை இல்லை, எப்படியும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். சரி, உன் இஷ்டப்படி செய்ப்பான்னு அண்ணா விட்டுட்டார். நின்றோம். 45க்கும் மேற்பட்ட இடங்களில் 59 திமுக கழகத்தில் வென்றோம். அப்போது ஆப்போ அரசு என்கிறவர் தான் முதலாக திமுகவினுடைய மேயராக வந்தார். அப்போது என் அப்பா சொல்லுவார், நமக்கு ஒரு மேயர் கிடைத்து விட்டார், நமக்கு ஒரு மேயர் கிடைத்து விட்டார் என்று மகிழ்வார். இன்றைக்கு 21 மேயர்களும் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதுதானே வரலாறு. அந்த ஆப்போ அரசு அவர்கள் தான் நான் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இப்போதும் நீங்கள் சிம்சனுக்கு அருகிலே இருக்கிற மெட்ரோபாலிட்டன் ஒரு கிளப் என்று ஒன்று இருக்கிறது, அந்த இடத்துல போய் பாருங்கள். அங்கே காமராஜரினுடைய சிலை இருக்கிறது. அந்த சிலையை வைத்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் இல்லை, அந்த சிலையை வைத்தது வேறு கட்சிக்காரர்கள் இல்லை, அந்த சிலையை வைத்தது திமுக மேயரானதற்கு பிறகு காமராஜரின் சிலையை வைத்தார்கள். ஏனென்றால் நமக்கு இருக்கிற உண்மையான பெருந்தன்மையை பலர் ஏமாளித்தனம் என்று கருதுகிறார்கள். இந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்தார்? கலைஞர் பெயரால் இருந்த அந்த பெயர் பலகைகளை எல்லாம் மாற்றினார். அது பெருந்தன்மை அல்ல நண்பர்களே, அது ஒரு சின்னத்தனம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அம்மா உணவகத்தில் கை வைக்காதவர் நம்முடைய தளபதி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இது எங்கே இருந்து வருகிறது என்றால், எதிரிகளின் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வாரிசு அரசியல் தான் நண்பர்களே. எம்ஜிஆரின் பெயரை எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வைத்தார், ஜெயலலிதாவின் பெயரை நம்முடைய தளபதி எடுக்காமல் இருந்தார். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், நாம் எப்போதும் எதிர்க்கட்சி என்று மட்டுமே பார்க்கக்கூடாது, எல்லாவற்றையும் தாண்டி மக்களுக்கான நன்மை எது என்று பார்க்க வேண்டும் என்கிற பெருந்தன்மை, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற போக்கு. அதனால் தான் கேட்கிறோம். நாங்கள் வெறும் தேர்தலுக்காக வாக்கு கேட்கவில்லை, திமுகவுக்காக கேட்கவில்லை. மக்களே நம்புங்கள், நாட்டின் நலனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக கேட்கிறோம். இந்த நாடும் நம் பிள்ளைகளும் வாழ வேண்டுமென்றால் வருகிற தேர்தலிலும் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். உதயசூரியன் நம்மை காப்பாற்றும். எந்த இருட்டிலும் உதயசூரியன் தான் வெளிச்சம் தரும். தேர்தலுக்கான முன்கூட்டிய கட்டம் என்பதால் நான் இதையும் சேர்த்து சொல்லுகிறேன். தம்பி உதயநிதிக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.